எவையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் மீண்டும் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணிகள். பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அதிமுகவுடனான கூட்டணிகள் ஏறத்தாழ முடிவடைந்து விட்டதாகவே தெரிகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் 10 இடங்களை பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த 10 இடங்களுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் உத்தேச வேட்பாளர் பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று தேமுதிகவிற்கும் 4 இடங்கள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கூட்டணியில் அந்த 4 இடங்களுக்குமான தேமுதிகவின் வேட்பாளர் உத்தேச பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. அனைத்தையும் இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம். வாருங்கள் அன்பு உறவுகளே. பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதிகள் பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, ஆரணி, தருமபுரி, சேலம், அரக்கோணம், மத்திய சென்னை, திண்டுக்கல் என்று சொல்லப்படுகிறது. 10 தொகுதிகளுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் உத்தேச வேட்பாளர் பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. இந்த 10 தொகுதிகளுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் உத்தேச வேட்பாளர் பட்டியல். முதலாவதாக கடலூர் பாராளுமன்ற தொகுதி. கடலூர் பாராளுமன்ற தொகுதியில வழக்குரைஞர் பாலு அவர்கள் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடலூர் பாராளுமன்ற தொகுதியில வழக்குரைஞர் பாலு அவர்கள் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று சிதம்பரம் தொகுதியில் வடிவேல் ராவணன் அவர்களை களம் இறக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரான வடிவேல் ராவணன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் இந்த முறை களம் இறக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட வடிவேல் ராவணன் அவர்கள் இந்த முறை சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே போன்று மயிலாடுதுறை தொகுதியில் முத்துக்குமார் அவர்கள் போட்டியிடுவார் என்று தெரிகிறது. அடுத்து தருமபுரி தொகுதியில டாக்டர் செந்தில் அவர்கள் இந்த முறை களம் இறக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சேலம் தொகுதியில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவதாஸ் அவர்கள் களம் இறங்குவார் என்று சொல்லப்படுகிறது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவதாஸ் அவர்கள் களமிறக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. அடுத்து திருவண்ணாமலை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் களமிறக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. திருவண்ணாமலை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் களமிறக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அரக்கோணம் தொகுதியில் முன்னாள் மத்திய ரயில்வே அமைச்சராக இருந்த ஏ.கே. மூர்த்தி அவர்கள் மீண்டும் ஒரு முறை அரக்கோணம் தொகுதியில் களம் இறக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து மத்திய சென்னை தொகுதியில் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் ஷாம்பால். மத்திய சென்னை தொகுதியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் தொழிலதிபர் ஷாம்பால் அவர்கள். இந்த முறையும் ஷாம்பால் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒதுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த முறையும் ஷாம்பால் அவர்கள் மத்திய சென்னை தொகுதியில் களம் இறங்குவது உறுதி என்று சொல்லப்படுகிறது. அடுத்து ஆரணி தொகுதியில் இந்த முறை திலகபாமா அவர்கள் போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆரணி தொகுதியில் இந்த முறை திலகபாமா அவர்கள் போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது. இது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட இருக்கின்ற 10 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள். அடுத்து தேமுதிகவிற்கு அதிமுக கூட்டணியில் 4 தொகுதிகள் கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் முதலாவதாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்து விருதுநகர் தொகுதியில எல்.கே. சுதீஷ் அவர்கள் போட்டியிடுவார் என்று தெரிகிறது. விருதுநகர் தொகுதியில விஜயகாந்த் அவர்களின் மைத்துனரும் பிரேமலதா அவர்களுடைய சகோதரருமான எல்.கே. சுதீஷ் அவர்கள் விருதுநகர் தொகுதியில போட்டியிடுவார் என்று தெரிகிறது. அடுத்து கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில டாக்டர் இளங்கோவன் அவர்கள் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது.
கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில டாக்டர் இளங்கோ அவர்கள் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. டாக்டர் இளங்கோ அவர்கள் சேலத்தை சார்ந்தவர். அவரை கிருஷ்ணகிரி தொகுதியில் களமிறக்க இருப்பதாக கூறப்படுகிறது தேமுதிகவின் தலைமை. இந்த முறை டாக்டர் இளங்கோ அவர்கள் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில களமிறங்க இருப்பதாக தெரிகிறது. அடுத்து வடசென்னை தொகுதியில இந்த முறை தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதிமுக கூட்டணியில். வடசென்னை தொகுதியில களமிறங்க இருப்பது பார்த்தசாரதி என்று சொல்லப்படுகிறது. தேமுதிகவின் பார்த்தசாரதி அவர்கள் வடசென்னை தொகுதியில் போட்டியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தேமுதிகவின் உத்தேச பட்டியல். நாம் முதலில் பாமகவின் உத்தேச பட்டியலை பார்த்தோம். இது தேமுதிகவின் உத்தேச பட்டியல். ஒருவேளை கூட்டணி உடன்படிக்கைக்கு பிறகு இந்த தொகுதிகள் ஒரு சில தொகுதிகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மாற்றம் ஏற்படுகின்ற பட்சத்தில் இந்த வேட்பாளர்கள் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் ஏறத்தாழ நான் மேற்கோள் காட்டிய இந்த தொகுதிகளின் வேட்பாளர்கள் கூட்டணி உடன்படிக்கையில் நாம் வெளியிட்டிருக்கின்ற இந்த தொகுதிகள் அந்த கட்சிகளுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நாம் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த வேட்பாளர்கள் அனைவருமே உறுதி செய்யப்படுவார்கள் என்பது மட்டும் 100% உண்மை. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.